நேயர்களே வணக்கம். இது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசை கொங்கு பொறியியற் கல்லூரி வளாகத்திலிருந்து ஒளிபரப்பாகி வருகிறது. நேயர்களே, நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் இது ஆண்டோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிறைந்த சிறப்பு நிகழ்ச்சி. அனுபவங்களாலும் வயதாலும் பக்குவப்பட்ட ஆண்டோர்களின் சிறப்பு தகவல் நிறைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவம். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டெங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு, உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 la. இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது நிகழ்ச்சியில் கொங்கு சமுதாய வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்ட நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களது பார்வையில் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். கேட்போம். வணக்கம் நேயர்களே, என் பெயர் திருமலை. நான் சென்னிமலையிலிருந்து பேசுகிறேன். இயற்கை விவசாயம் பற்றி மாதேஸ்வரன் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். அதில் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது மண் வளத்தை பாதுகாக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி மண்ணில் உள்ள நுண் கிருமிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. மண்புழு போன்ற இயற்கையான உரங்களை தயாரிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பாதிக்கப்படுவதில்லை. மாறாக செயற்கை உரத்தை நம்ம பயன்படுத்தினோம்னா
மண்புழு, மற்ற நுண்கிருமிகள் எல்லாம், நுண்ணுயிரிகள், அதாவது விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய நுண்ணுயிரிகள் எல்லாமே அழிக்கப்படுது. ஒரு கட்டத்தில் விவசாயத்தில் கூடுதலாக நமக்கு லாபம் வர்ற மாதிரி நினைப்போம் உரம் போடுறதுனால. என்ன ஆகுதுன்னா, நாளாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னிட்டு அந்த நிலம் மலடாகி விடுகிறது. வெளிநாடுகள்லாம் அந்த மாதிரி தான் நிறைய உரங்களை போட்டு எடுப்பாங்க. ஒரு 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு அந்த பூமியை மறுபடியும் விவசாயம் செய்யாமல் விட்டுருவாங்க. இயற்கையாக பழைய நிலைமைக்கு திரும்பும் வரை அதை அனுமதிப்பார்கள். ஆனால் நம்ம இருக்கிற ஜனத்தொகைக்கு நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் இயற்கை விவசாயத்தை நம்ம முன்னெடுத்து போகிறதுங்கிறது நல்லது. அது உற்பத்தி செலவு குறையுதுங்கிறது போது நம்ம குறைவான விலைக்கு நமக்கு விவசாயிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, செயற்கை உரத்தால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய விளைபொருட்கள், அந்த காய்கறிகள் எல்லாமே அதை சாப்பிட்ற போது நமக்கும் அதனோட தாக்கம் ஏற்படுது. நம்ம உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுது, உள்ளுறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படுது. இரத்த அழுத்தம், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் அந்த செயற்கை உரத்தால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய உணவு வகைகளிலிருந்து தான் நமக்கு வருவதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதனால் இயற்கை உரத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் நம்மளை பாதிக்காது. அதுவும் பல ஆண்டு காலமாக நமது மண்ணுக்கு ஏற்ற காய்கறிகள், பழங்களை நாம் சாப்பிட்டு பழகணும். இன்றைக்கி வெளிநாட்டு காய்கறிகள் வந்துருச்சு அப்படின்னு நாம் நினச்சி சாப்பிட்டோம்னா, அந்த மண்ணில் வாழ விளைந்த, எந்த மண்ணில் எந்த பொருள் விளைகிறதோ அந்த சுற்று வட்டாரத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் அதை சாப்பிட்டா தான் அவங்க உடம்புக்கு நல்லது. அதற்கு தகுந்த மாதிரி தான் உள்ளுறுப்புகள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருப்பதாக மரபணு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அப்புறம் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகளை நம்ம பயன்படுத்துகிற போது என்ன ஆகும்னா, அதுக்கு விதை இல்லாத போது நம்ம விதைகளை தேடி ஒவ்வொரு முறையும் அந்த விதை உற்பத்தி நிறுவனங்களை அணுக வேண்டியதாக இருக்குது. அவங்க கண்ணை மூடிட்டு வேலை சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு வேலை சொல்லுவாங்க, அடுத்த ஒரு கட்டத்தில் நம்ம விதைகளையே இழந்த போது அவர்களையே நம்பி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக அவங்க நம்மகிட்ட இருந்து பிடுங்கிடுவாங்க. அதனால் நம்ம பாரம்பரிய விவசாயத்தை முன்னெடுத்து சென்றால் மட்டுமே நீண்ட நெடிய ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற முடியும் என்பது எனது கருத்து. இந்த காய்கறிகளை பொறுத்தளவுக்கு அரசாங்கம் ஒரு குளிர்பதன கிடங்குகளை அந்தந்த மாவட்ட வாரியாக பெரிய அளவில் ஏற்படுத்தணும். ஏன்னு கேட்டால், தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு விலை போகுது சில நேரத்தில். அதே மாதிரி வெங்காயம் விலை 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு போகுது. ஆனால் இன்றைய நிலைமை பார்த்திங்கன்னா 2 ரூபாய்க்கு தக்காளி, 5 ரூபாய்க்கு வெங்காயம். அதாவது உற்பத்தி செலவை கூட ஈடுகட்ட முடியாத அளவுக்கு விவசாயிகள் கொண்டு மார்க்கெட்டில் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இன்னும் சொல்லப்போனால், தாளவாடி மாதிரி மலைப்பகுதியில் விளைந்த வெங்காயத்தை அவங்க பிடுங்கினா செலவாகும் அப்படிங்கிறதுனால விவசாயத்தை அப்படியே காட்டோடு விட்டுட்டாங்க. யார் வேணுமோ அவங்க அந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு போகலாங்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை ஆயிடுச்சு. இது ஒரு குளிர்பதன கிடங்கு அரசாங்கம் ஏற்படும் பட்சத்தில் ஆண்டு முழுவதும் ஒரே சீரான விலையில் காய்கறிகள் விற்க விவசாயிகளுக்கும் வசதியாக இருக்கும். இது அரசாங்கம் முன்னெடுத்து செய்கிற போது விவசாயிகளுக்கு இன்னும் நம்ம கூடுதல் லாபகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளெல்லாம் அடிக்கடி கொங்கு எஃப்எம் வானொலியில் சிறந்த முறையில் ஒளிபரப்புகிறாங்க. அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் பல்வேறு பயனுள்ள தகவல்கள் நமக்கு கிடைக்கும். நன்றி. வணக்கம் நேயர்களே, நாங்கள் பெருந்தடிலேருந்து பேசுகிறேன். என் பேர் சாவித்திரி. கொங்கு எஃப்எம் நிகழ்ச்சி அப்பப்போ கேட்பேங்க. அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியிலைங்க டாக்டர் சேகர்னு ஒரு டாக்டர் பேசினார். அவர் சூப்பராக ஐடியாலாம் கொடுத்தாரு, நம்மளுக்கு வேண்டிய அறிவுரையெல்லாம் கொடுத்தாரு. சூப்பராக இருந்ததுங்க. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட இப்போ கொஞ்சம் பேசலான்ட்டு இருக்கிறேன். அதில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாருங்க, வயசானவங்களுக்கு தூக்கம்னா சரியாக வரமாட்டேங்குது, அதுக்கு என்ன காரணம் டாக்டர்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருங்கன்னா, நாம் குழந்தைங்க அதிகமாக தூங்குறாங்க, வயசு ஆக ஆக நம்மளுக்கு தூக்கம் கம்மியாயிருது. அதை நம்ம சகஜமாக எடுத்துட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம அதை பற்றி எடுக்கல. நாம் எவ்வளோ நேரம் தூக்கம் வருதோ அவ்வளோ தூங்கினா போதும், அப்படி நாம் அதை பற்றி ஒன்றும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. அதுவும் இல்லாமங்க, பகல் நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டா நம்ம பொறுப்பெல்லாம் முடிஞ்சிருது, நம்ம கொஞ்சம் ஓய்வாக இருக்கிறோம். அதே அவங்களுக்கு உடல் சோர்வை கொடுக்குற மாதிரி ஒன்றும் இருக்காது. அதனால் நைட்டு நம்மளுக்கு தூக்கம் கொஞ்சம் கம்மியாகிக்குது. அதனால் நம்ம அதை பற்றி, அந்த பிரச்சனையை பற்றி நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் போதும்னு நினச்சோம்னா போதும். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க, வயசானவங்களுக்கு காது கேட்குற திறமை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது எதனால் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொன்னார், வயசாக நம்ம உடல் உறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட செயல்திறன் குறைய ஆரம்பிக்குது. அதனால் காது கொஞ்சம் கேட்குற திறனை இழந்துருது.
அப்படி ஒரு வேளை நம்ம வீட்டில் யாருக்காச்சும் காது கேட்குற திறன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா அவங்கள புண்படுற மாதிரி நம்ம சத்தம் போட்டு சிரிக்கிறது, அவங்கள கேலி பண்ணுற மாதிரி பேசுகிறது, சிரிக்கிறது, சத்தமாக பேசுகிறது அதெல்லாம் வேண்டாங்க. நாமளும் அவங்கள ஒருத்தருங்க மாதிரி நாம் சகஜமாக நடத்தணும். நாம் அவங்கள வேதனைப்படுத்துகிற மாதிரி இருந்தாவே, ஏதாவது ஒரு நம்ம செயல் இருந்தாவே அவங்கள வேதனைப்படுத்தும். அதனால் நாமும் சகஜமாக இருந்தோம்னா அவங்களோட திறன் காது கேட்குற திறன் கம்மியாயிருச்சுங்கிற ஒரு இது இல்லாமல் அவங்க சகஜமாக இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னாருங்க டாக்டரு, பல் பராமரிப்புங்கிறது வயதானவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம கேர் எடுத்துகிட்டு செய்ய வேண்டியது. அதனால் பிரசவ வலியை விட பல்வலி ரொம்ப கஷ்டம். அதுவும் நைட்டு நேரத்தில் பல்லு வலிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்கள உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ஒரு சரி பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அவரை பெரியவங்கன்னாவே செரிமான பிரச்சனை கொஞ்சம் நிறைய வந்துடும். அதனால் அவங்க வேணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தா போதும். அதை அவங்கள கட்டாயப்படுத்தி நாம் சாப்பிட சொல்லக்கூடாது. அவங்க ஒரு வேளை சாப்பிட்டா எனக்கு எப்படியோ இருக்குதுமா அப்படின்னு சொன்னால் சரின்னு விட்டுறணுங்க. அது அவங்க உடல் ஏற்றுக்கிற அளவுக்கு நம்ம அவங்கள கேர் எடுத்துக்கிட்டோம்னாவே போதும், நல்லா பார்த்துக்கலாம். அப்புறங்க வயசானவங்கன்னாவே ஞாபக மறதி வரும். இப்போ எல்லாத்துக்குமே வருது, வயசானவங்களுக்குன்னு இல்லைங்க, எல்லாத்துக்குமே வருது. அதனால் அவங்க ஏதோ ஒரு பொருள் எங்கேயோ வச்சுட்டாங்க, தேடுறாங்க, கண்ணாடி எங்கேயோ வச்சுட்டாங்க, மாத்திரையை எங்கேயோ வச்சுட்டாங்க அப்படின்னு நாம் நினச்சா அந்த மாதிரி அவங்க எதை வச்சுட்டாங்கன்னா நாம் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்கறது, ஒரு உதவி செய்கிற மாதிரி செய்யணுங்க. அவங்கள மனசு வேதனைப்படுத்துகிற மாதிரி கேள்வியெல்லாம் ஒன்றும் கேட்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்று டாக்டர் சொன்னாருங்க, வயசானவங்க இப்போ முதியவர்கள்னாவே நம்மளை ஒத்து இருக்கிறவங்க இதை இறந்தது அந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் வர்றதை நாம் கொஞ்சம் கூடவே இருந்து அவங்க கூடவே இருந்து அவங்கள அனுசரித்து நம்ம கூடவே இருந்தோம்னா அந்த பயத்தை நம்ம போக்கலாம். அதனால் அவங்கள நம்மளை மாதிரியே நம்மளும் அவங்கள மாதிரியே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. அப்புறங்க இன்னொன்று முக்கியமான ஒரு இது சொன்னாருங்க. இப்போ வயசானவங்க இல்லை எல்லாத்துக்குமே மூட்டு வலிங்கிறது ஒன்று சகஜமாக வந்துட்டுருக்குது. அதுவும் பெண்களுக்கு அதிகமாக வந்துட்டுருக்குது. அந்த மூட்டு வலிக்கு காரணங்க வயசாக அந்த மூட்டு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த சதை கரைஞ்ச மாதிரி ஆயிரும். அப்போ அந்த எலும்பு ரெண்டு முட்டுனா அந்த வலி ஏற்படும். அது அவர் டாக்டர் சொன்னனாட்டி தான் தெரிஞ்சுது இந்த இது ப்ராப்ளம் இருக்குது நிறையா பேர்த்துக்கு அப்படின்னு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் டாக்டர் மாத்திரை மருந்தெல்லாம் ஒன்றும் சகஜம் வேண்டியது இல்லைங்க. ஒரு டம்ளர் பால் நைட்டு தூங்கும்போது வயசானவங்க குடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு வேண்டிய கால்சியம் அதுலேயே வந்துடும். அது அந்த மாதிரி இருந்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டியது அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம உடம்பு நிலையை பார்த்துக்கிட்டாவே நல்லாயிருக்கும்னு சொல்கிறாரு. நாம் சாயந்தரம் நேரம் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே வாக்கிங் போய்கிட்டு வந்தாவே நம்ம உடல்நிலை நல்லா இருக்கும். ரொம்ப தூரம் வேணாலும் நம்ம இருக்கிற வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் வாசலுக்கும் வீட்டுக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்தாவே போதும்னு சொன்னாருங்க. அதனால் எல்லோரும் உடம்பை பத்திரமா பார்த்துக்குங்க. நம்ம கூட இருக்கிற பெரியவங்கள நல்லா பார்த்துக்குங்க. நம்ம உடம்பையும் பார்த்துக்குவோம், அவங்களையும் பார்த்துக்குவோம். இதெல்லாம் சொல்கிறக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கொங்கு எஃப்எம்க்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த இதில் மீண்டும் சந்திப்போம். வணக்கங்க. என்னுடைய பேர் பிரசாத். நான் பெருந்துறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெத்தாம்பாளைய பகுதியை சேர்ந்தவன். இப்போ பார்த்திங்கன்னா கடந்த வாரம் நம்ம இந்த எஃப்எம்மில் பழனிசாமிங்கிறவர் பெருஞ்சலங்கை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஸ்பீச் ஒன்று நடந்தது. அதில் அவர் இந்த பழனிசாமிங்கிறவருங்க இந்த பெருஞ்சலங்கையை பற்றி நிறையா பகிர்ந்துக்கிட்டார். நம்ம கொங்கு மண்டலத்துக்கே உரித்தான ஒரு நல்ல கலைங்க இது. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்வில் உழைத்த உழைப்பு, அதனால் ஏற்பட்ட களைப்பு நீங்கள் சாயந்தர நேரத்தில் காலில் சலங்கை கட்டி கொண்டு ஆடுவாங்க. இதை ரசிக்கிறக்கே ஆண்கள் பெண்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதி வருவாங்க. அவங்க அப்படி மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. இப்போ பெருஞ்சலங்கை பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்காகவும் சிறுஞ்சலங்கை சின்ன பிள்ளைங்களுக்காகவும் செயல்படுத்தப்பட்டிருக்குது. பெருஞ்சலங்கை பார்த்திங்கன்னா ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான் ஆட வேணும்னு அதில் சொன்னாங்க. பெருஞ்சலங்கை கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வெயிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்திடுச்சு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதிக படிப்பு இல்லை,
அதனால் தன்னோட கவனத்தை இந்த மாதிரி கலைகளில் திருப்பி அவங்க இதை நல்லா வளர்த்துக்கிட்டாங்க. மாசி மாத திருவிழாக்கள்லாம் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான காலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சினிமாவோடைய தாக்கம் இதில் இருந்தாலும் கூட இதை ரசிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் வந்து இன்றைக்கி இருக்கத்தான் செய்யுது. இந்த திருவிழாலாம் பார்த்திங்கன்னா முடிகிற போது பொன்னர் சங்கர், நலதங்கால் போன்ற வரலாற்று கதைகளை வந்து எல்லாருமே நாம் தெரிஞ்சுக்குவோம். அந்த கதை முடிஞ்சு போகிற போது நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பெருஞ்சலங்கைங்கிறது ஆட்டம் மட்டும் இல்லை, அது மூலம் நம்மளுடைய முன்னோர்களுடைய கதைகளை சொல்லி விளங்க வைக்கிறாங்க. அது ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். இசைக்கருவிகளை பற்றி சொன்னவங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக சொன்னார். அந்த இசைக்கருவிகள்லாம் எப்படிப்பட்ட இசைக்கருவிகள், அது எந்தெந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய சொன்னாங்க. அவங்க சொல்கிற விதத்தெல்லாம் கேட்குற போது எங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அந்த இசைக்கருவிகள்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துருச்சு. இசைக்கருவியில் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு இசைக்கருவி கொம்புங்கிற இசைக்கருவி பற்றி சொன்னாங்க. அந்த கொம்பு ஊதுதல் வந்து மக்களை வந்து கோயிலுக்கு வர சொல்கிறதுக்காக ஒரு கம்பீரமான ஒலியை கொண்ட ஒரு கருவி அப்படிங்கிறதே நான் அன்றைக்கி அந்த எஃப்எம்மில் பகிர்ந்துக்கிட்ட போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மகாதேவன் சார் கூட வந்து அவர்கிட்ட இருந்து நிறையா கேள்விகள் நல்லா கேட்டு நிறைய விஷயங்களை வாங்கி பகிர்ந்துக்கிட்டார். இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நம்ம வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு கலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொங்கு எஃப்எம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்கிறத நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இவங்களோட பணியை மென்மேலும் தொடர வாழ்த்துக்களுங்க. வணக்கம் நேயர்களே, என் பேர் மகேஸ்வரிங்க. நான் பெருந்துறையிலேருந்து பேசுகிறேங்க. நான் அப்பப்போ கொங்கு எஃப்எம் நிகழ்ச்சி கேட்பேங்க. அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க. டாக்டர் சேகர்னு ஒருத்தர் பேசியிருந்தாருங்க. வயசானவங்களை பற்றி, மருத்துவம் பற்றி பேசியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வயதானவங்க, முதியவங்கன்னு சொல்லும்போதே அவங்க மனசு கஷ்டப்பட்டு அவங்கள தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்குவாங்களாமா. அவர் அப்படி சொல்லும்போது அதை கேட்க எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேணா அவங்கள பென்ஷனர், சீனியர் சிட்டிசன் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஏன்னா முதியவங்கனாலே அவங்க தன்னைத்தானே எதுலேயும் ஈடுபடுத்திக்க மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க. அப்புறங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி கூட அவர் சொன்னாருங்க. அதுவும் இல்லாமங்க, சின்னவங்க ஆனாலும் பெரியவங்க ஆனாலும் உடல் உறுப்பு எல்லாம் ஒரே மாதிரியாக தாங்க இருக்கும். அப்போது எத்தனை வயசானாலும் மனசு ரொம்ப இளமையாக தாங்க இருக்கும். அதனாலங்க முதியவங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க மனசு ரொம்ப காயப்படுதுங்க. அப்புறங்க அந்த டாக்டருங்க உடல் பருமனை பற்றி சொன்னாங்க. குண்டாக இருக்கிறவங்கள பார்த்தா தான் உடல் பருமன் பிரச்சனை இருக்குன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த டாக்டர் சொல்லும்போது தான் தெரிஞ்சுது. ஆனால் ஒல்லியாக இருந்து வயிறு மட்டும் பெருசாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட உடல் பருமன் பிரச்சனையில் தாங்க இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் மாமியார் கூட இருக்காங்க. இனிமேல் நாங்கள் அவங்கள வயசானவங்க, முதியவங்கன்னெல்லாம் சொல்ல மாட்டோங்க. அவங்களையும் எங்களோட ஒருத்தராக ட்ரீட் பண்ணுவோங்க. இப்போ குண்டாக இருக்கிறவங்க வந்து சாப்பாடு, உணவு கட்டுப்பாடு, கொஞ்சம் வாக்கிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி உடற்பயிற்சியோடு இருந்தோம்னா நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் உடம்ப. இதெல்லாம் டாக்டர் சொன்னாருங்க. அதனால் நாங்கள் நிறையா விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோங்க. அப்புறங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொன்னாருங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த பொய்யில் இந்த மாதிரி பொருளெல்லாம் போடுறாங்க. முதல்ல அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா வயசானவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. அப்புறங்க எங்கள் அம்மா கூட பொய்யில் போடுவாங்க. அப்போ டாக்டரெல்லாம் சொல்லி அவங்க திட்டி அப்புறந்தாங்க அந்த பொய்யில் போடுறதையே விட்டாங்க. இப்போ பார்த்தா சின்ன பசங்கள்லாம் கூட இந்த குட்கா, பான் பராக்கு இந்த மாதிரி பொருளெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் உயிரை கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம்னு டாக்டர் சொன்னாருங்க. அதை கேட்டோன்னே எங்களுக்கே ரொம்ப பயமாக போச்சுங்க. அப்புறம் அவர் சொன்னாருங்க, வயசானா கூட நம்ம மனசு இளமையாக இருக்குன்னு நம்ம நினச்சாவே அதே நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுருக்குங்க. ஆமாங்க, அது உண்மைதாங்க. நம்ம அந்த மாதிரி இளமையோடு இருக்கோன்னு எப்போவும் மனசில் நினச்சாவே நம்ம எப்போவும் சுறுசுறுப்போடு இருக்கலாங்க. அதனால நாங்கள் நிறையா விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோங்க. கொங்கு எஃப்எம்க்கு ரொம்ப நன்றிங்க. நேர்களை நமது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசையில் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கொங்கு சமுதாய வானொலி 90.4 ஆண்டோர்களுக்கான ஆண்டோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவம்.
அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவம். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புதிய தொழில்நுட்ப அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். தயாரிப்பு அறிவிப்பாளர் கவிதா சிவகுமார்.